உலகத்தின் மேல ஆசையும், உலகத்தின் மேல விருப்பமும், உலகத்தோட நெருங்கி வாழ்றதும் பிசாசுடைய குணம்னு எத்தனை பேருக்கு தோணுது? எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க? பைபிள்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன், அப்பதான் நமக்கு அது புரிய வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கீழ்ப்பகுதியில் இருக்குது அந்த வார்த்தை. சாத்தான் வந்துட்டு ஒரு பாம்புக்குள்ள போய் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாத்துது, பாவம் செய்ய வைக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் இந்த பாம்பை சபிக்கிறார். சாபம் விடும்போது சொன்ன வார்த்தை தான் நான் உங்களுக்கு இப்போ வாசிக்க போறேன். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இது யாரை பத்தி எழுதியிருக்குன்னா சாத்தானை பத்தி. இந்த சாத்தான் பாம்புக்குள்ள சர்ப்பத்துக்குள்ள போச்சு. இந்த சர்ப்பத்தை ஆண்டவர் சாபம் இடுகிறார். அப்போ அவர் சொன்ன சாபத்தின் வார்த்தை தான், நீ மண்ணை தின்ப, உன் வயிற்றுனால நீ ஊந்து போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சாபத்தை விடுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாம்புக்கு மூக்கில் மட்டும் ஸ்மெல் பண்ற அந்த காரியம் கிடையாது, தன்னுடைய நாக்குனாலையும் அது ஸ்மெல் பண்றதுக்கு உதவி செய்யும். பாம்புடைய நாக்கை பார்த்தீங்கன்னா அப்படி ரெட்டையா இருக்கும். இந்த ரெண்டு பக்கத்துலையும் என்ன பண்ணும்னா வாயிலிருந்து நாக்கை நீட்டி ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 15 தடவை அது வந்துட்டு அது ஷேக் பண்ணுமா அதோடைய நாக்கை. அது என்ன செய்யுது, வெளியில இந்த நாக்கு நீட்டி காற்றுல கலந்திருக்கிற வாசனைகளை ஸ்மெல் பண்ணும். சில வேளைகளில் அது என்ன பண்ணும்னா மண், தூசி, மரம், கீழே அது ஊந்து போகிற பாதையில் தொடும். அந்த நாக்கை வச்சு தொட்டு உடனே வாய்க்கு உள்ளே போய் ஒரு ஆர்கன் உள்ளே இருக்குது, அதுக்கு பேர் ஜாக்கப்சன் ஆர்கன். அந்த ஆர்கனில் இந்த ரெண்டு பிரிஞ்சிருக்கிற இந்த நாக்கை இது தொட்ட அந்த மண்ணையோ அல்லது காற்றில் படிந்திருக்கிற துகள்களையோ இது அந்த ஆர்கனில் வைக்கும். வச்சு இது எதிரிகள் இருக்கிற இடமா அல்லதுனா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது இங்கே சின்ன சின்ன மிருகங்கள், எலி இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்லை வேட்டைக்காரர்கள் வேற மனுஷர்கள் யாராவது இங்கே வந்தாங்களான்னு சொல்லிட்டு இந்த காற்றுல டச் பண்ணி உறிஞ்சு எடுத்த சில அந்த துகள்களையே உள்ளே வந்துட்டு நுகர்ந்து ஸ்மெல் பண்ணதுனால முடியுமா? பைபிள் வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு பாருங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு தூசியை திங்குமா அப்படின்னா, இது நுகர்ந்து பார்க்கறதுக்கு இந்த நாக்கு எப்படி படும்போது ஒவ்வொரு தடவை உள்ளே வைக்கும்போது இது தொட்ட தூசி எல்லாம் இந்த பாம்புக்குள்ளே என்ன பண்ணிடுதுன்னா உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக அது தூசி மண்ணை சாப்பிட்றதுக்கு ஏதுவாது மாறிடுது. பைபிள் எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு பாருங்களேன். சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரத்தை பற்றி பார்க்குறோம். எங்கள் ஆண்டவர் சாத்தானுடைய மெயினான குணாதிசயம் பூமியோட ஒட்டி வாழும், அடுத்து மண்ணை திங்குமா. எந்த ஒரு மிருகத்தையும் பூமியில் பாருங்களேன், சிங்கமோ கரடியோ புலியோ, அது 4 கால் மட்டும்தான் தரையில் பட்டிருக்கும், மீதி எல்லாம் மேலே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பாம்பு மட்டும்தான் தலையிலிருந்து வால் வர அப்படியே ஃபுல்லாக மண்ணோட ஒட்டி இருக்கும். அப்போ மிருகமெல்லாம் 4 கால் மட்டும்தான் படுது, சில வேளையில் படுத்து கிடக்குது. ஆனால் இந்த பாம்பு மட்டும்தான் இதோட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது. இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, விசுவாசிகளாகிய நம்மளை ஆண்டவர் எச்சரிக்கிறது. பிசாசனுடைய பெரிய தந்திரம் மண்ணோடு ஒட்டி நம்மளை வாழ வைப்பான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க, நம்ம எல்லாரும் விண்ணுக்குரியவர்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், அடிக்கடி இதை பேசினார், நான் உலகத்தான் அல்ல, அதனால நீங்களும் உலகத்தான் அல்ல. அதாவது நான் பரலோகத்திலேருந்து வந்தேன், பூமிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அதுபோல் உங்களுக்கும் பூமிக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. உங்களுக்காக நான் பரலோகத்தில் ஒரு பெரிய இருப்பிடத்தை, ஒரு பெரிய ஒரு இடத்தையே நான் உங்களுக்கு கட்டி நான் திரும்ப வரப்போறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ விசுவாசிகளுக்கு ஒன்று தோணணும், நம்ம பரலோகத்துக்குரியவங்க, பூமிக்காக நம்ம வாழக்கூடாது. பூமியில் வாழலாம், ஆனால் பூமிக்காக வாழக்கூடாது. பாருங்களேன், பூமியில் வாழ்ந்தாலும் அந்த சிங்கத்தை மாதிரி இருக்கலாமே, அல்லது கரடியை போல இருக்கலாமே, அல்லது ஒரு மானை போல இருக்கலாமே, குதிரை போல இருக்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, இது மாதிரி 4 காலம் மட்டும் ஊனிட்டு இருங்க, ஆனால் தலை முதல் வால் வர பூமியோட அப்படியே பிணைக்கப்பட்ட சர்ப்பத்தை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம், எல்லாமே நம்ம வாழலாம் அந்த பூமியில், ஆனால் அந்த பாம்பு மாதிரி அதோட பிணைக்கப்பட்டிருக்கூடாது. அந்த ஸ்மெல்லை நுகர்ந்து பார்க்கறது போல உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம், வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஓகே. ஆனால் அந்த பாம்பு இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை விழுங்கிருது. அது மாதிரி பூமியில் நம்ம வாழ்கிற வரை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் எதையும் நம்ம கொண்டு போகிறதில்ல அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே, விசுவாசிகள் வந்து என்றைக்குமே இந்த தாட் இருக்கணும். என்ன தாட்னா, நான் பூமியில் வந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை,
நான் பரலோகத்துக்கு உரியவன்கிறதுல தாட் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அதான் ஏசப்பா நமக்கு அதை அடிக்கடி சொல்லி கொடுக்குறாரு. அப்போ பிசாசுக்கு அதை மறைச்சிட்டு என்ன பண்ணுவான்னா, இல்லை இல்லை பூமியை நல்லா அனுபவி, பூமியில் நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணோட இந்த உலகத்தோட பிணைச்சு இணைஞ்சு நம்ம வாழ்ந்து இதுக்கே ஒரு அடிக்ஷன் ஆகும்படி இந்த பிசாசு செய்வோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரெயினில் எல்லாரும் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது சுண்டல்காரன் வர்றான், சமோசாக்காரன் வர்றான், டீக்காரன் வர்றான், பானி பாட்டில்னு சொல்லிட்டு தண்ணி விற்கிறவன் வர்றான். இது எல்லாம் வருது, எல்லாத்தையும் வாங்குகிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். சில பேர்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்ன கிடைச்சாலும் வாங்கி வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயினில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேரை பழகுவோம். நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு அந்த 2 நாளில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாயிரும். அவ்வளவு உண்டானாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இறங்க வேண்டிய இடம் வரும்போது பார்த்தாலையும் விட்டுட்டு போகணும், பழகுனாலையும் விட்டுட்டு போகணும், சமோசாக்காரனை விட்டுட்டு போகணும், தண்ணி பாட்டில்காரனை விட்டுட்டு போகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணுமே, அதில் கவனமாக இருக்கணுமே. யாராவது சொல்கிறாங்களா, இல்லை எனக்கு ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் ட்ரெயினுக்குள்ளே தான் இருப்பேன், நான் இறங்கவே மாட்டேன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லையே. ஒரு ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கி போயிடுறாங்க. அது மாதிரி இந்த வாழ்க்கை பயணம், நமக்கு முடியக்கூடிய பயணம். நமக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, நம்ம போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு சரியாக போயிடணும். நிறைய பேருக்கு இதை குறித்து அறிவு இல்லை. ஏதோ உலகத்தில் 100 வருஷம் வாழ போகிற மாதிரி, 150 வருஷம் வாழ போகிற மாதிரி வாழ்ந்துக்கு இருக்காங்க. இல்லை இல்லை, இந்த வாழ்க்கை ஒரு ட்ரெயின் பயணம் போல் இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிங்க. சமோசாக்காரன்ட்ட சமோசா சாப்பிட்ற மாதிரி வீடை கட்டுங்க, நிலத்தை வாங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம மறிச்சு போவோம், நம்ம இறந்து போவோம். நம்ம எங்கே போய் நிற்க போகிறோங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, உலகத்தை விட்டு நீங்கள் உடனே வந்துடணும் அப்படின்லாம் சொல்லலை. உலகத்தில் வாழுப்பா, ஆனால் உலகம் உன்னுடையதல்ல. உலகத்தில் நீ வேர் போட்டுறாத, ட்ரெயின் பயணம் மாதிரி என்ஜாய் பண்ணிக்க, நல்லா இருந்துக்க. ஆனால் நீ தங்க போகிற இடம், நீ சாவில்லாமல் நீடிய நாளாக மரணம் இல்லாமல் வாழ போகிற இடம் நான் உனக்காக மேலே ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ இதை புரிஞ்சு நீங்களும் நானும் நடக்கணும். நான் உலகத்தோட வாழ்கிறத, உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் எதிரி இல்லை. பிசாசுடைய தந்திரத்தை பற்றி பேசுகிறோம். பிசாசுடைய தந்திரமே எல்லா மிருகத்தை காட்டிலும் மண்ணோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், அந்த பாம்பு மாதிரி. அடுத்து எந்த மிருகத்தையும் விட அதிகமாக இது மண்ணை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நல்லா எல்லாத்தையும் அனுபவிங்க, மண்ணை முழுங்கிற வேண்டாம். பூமியில் வாழுங்க, ஆனால் ரொம்ப பாம்பு மாதிரி தரையோட வாழ வேண்டாம். ஒரு சிங்கம் மாதிரி வாழலாமே, ஒரு கரடி மாதிரி, ஒரு மான் மாதிரி நம்ம வாழலாமே. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். எனவே இன்னைக்கு இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, உலகத்தை ஒரு லிமிட்டடாக அனுபவிப்போம். நமக்காக பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி பார்ப்போம். பிசாசுடைய தந்திரம் நம்மளை பூமியை பார்க்க சொல்லும். நம்ம பூமியை பார்க்க வேண்டாம். நம்ம எல்லாரும் பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். நான் மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.